ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காளான் வறுவல் ஈஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காளான் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். காளான் கொஞ்சம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் 10 பல் நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை 2 தக்காளி, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கடுகு, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு அது சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, வெங்காயம் சீக்கிரம் வந்துடும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வைக்கும். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நம்ம பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லா பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருகிராமல் தவாய் வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. காளான் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேகட்டும். நம்ம காளான் வறுவல் தயாராகிடுச்சு. இதை பவுலுக்கு மாற்றிடலாம். லேசாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. இப்போது நம்ம சுவையான காளான் வறுவல் தயார். காளான் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதத்து கூட பிரச்சனை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.